வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை காணவில்லை. கோரப்பாயில் படுத்து அந்த கோரப்பாயையே தலைமேலே போர்த்திய மாதிரி சுருட்டி கொண்ட பெரியவாளின் ஒரு லீலை. ஸ்ரீமடம் அல்லோல கல்லோலப்பட்டது. ஒரு நாள் பெரியவாளை காணவில்லை. மடத்தில் இத்தனை பேர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது எப்படி மாயமாக மறைந்தார்கள்? அணுக்கத் தொண்டர்களும் பாராக்காரர்களும் என்னதான் செய்து கொண்டிருந்தார்கள்? பெரிய மேனேஜருக்கு மகா கோபம். பாராக்காரர்களை கடிந்து கொண்டார். பெரியவா பக்கத்திலிருந்து சேவை செய்யும் சிப்பந்திகளையும் கோபித்து கொண்டார். வழக்கம்போல் அன்றைய தினம் காலையில் பெரியவா கண்விழித்து ஸ்நான ஜப தபங்களை முடித்து ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் கொடுத்து மறுபடி ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் செய்துவிட்டு பிட்சைக்கு சென்றார்கள். அப்புறம் யார் கண்ணிலும் படவில்லை. தகவல் அறிந்த பெரிய மேனேஜருக்கு அசாத்திய கோபம். பெரியவாளுடன் எப்போதும் 2 சிஷ்யர்களும் இருப்பார்கள். அவர்களில் ஒருவருக்கு உடல் நலம் இல்லாததால் ஊருக்கு போயிருந்தார். மற்றொருவர் வீட்டில் பித்ருகடன் என்று சொல்லி ஊருக்கு போயிருந்தார். புதிதாக வந்த ஒரு சிஷ்யர்தான் பெரியவா பக்கத்தில் இருந்து கொண்டு கைங்கரியம் செய்து வந்தார். பெரியவாளிடம் அவருக்கு அதிக பழக்கமும் ஏற்படாத காலம். பெரியவா பிட்சைக்கு போன சமயத்தில் தூங்குவதற்கு போய்விட்டார் புதிய பணியாளர். பெரியவா பிட்சை செய்து முடித்து கொண்டு தானாகவே ஓர் அறைக்கு சென்று ஓரமாக இருந்த கோரப்பாயில் படுத்து அந்த பாயையே தலைமேலே போர்த்திய மாதிரி சுருட்டி கொண்டார்கள். வெகு நேரமாக பெரியவா யார் கண்ணிலும் படாததால் பரபரப்பு உண்டாயிற்று. சிஷ்யரை கேட்டால் நான் கொஞ்சம் தூங்கி போயிட்டேன் என்றார். ஒரே கலவரம். செய்தியை வெளியில் சொல்லவும் முடியவில்லை, தேடாமலும் கவலைப்படாமலும் இருக்க முடியவில்லை. கோரப்பாயை சுருட்டி அதற்குள் பெரியவா படுத்திருப்பார்கள் என்பதை யார்தான் எண்ணி பார்க்கக்கூடும்? சாயங்காலம் 5:30 மணி. பெரியவா அனுஷ்டானம் செய்வதற்காக எழுந்து வந்தார்கள். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சந்நிதிக்கு வந்து தரிசனம் செய்தார்கள். அப்போதுதான் எல்லோருக்கும் உயிர் வந்தது என்று சொல்லலாம். இதனிடையில் தூங்கி போய்விட்டிருந்த சிஷ்யன் கார்வார் கையால் நன்றாக அடி வாங்கினான். பெரியவா சௌக்கியமா இருக்கணும், 108 தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாரப்பா என்று ஒரு பாட்டி வேறு வேண்டிக் கொண்டாள். காமாட்சி தாயே பாலபிஷேகம் பண்றேன், பெரியவா வந்துடணும் என்று ஒரு சுவாசினி வேண்டிக் கொண்டார். பெருமாளே பெரியவாளை கண்டுபிடிச்சு அழைச்சிண்டு வந்து கொடு, அங்க பிரதட்சணம் பண்றேன் என்று இன்னொரு அம்மாள் வேண்டிக் கொண்டாள். பெரிய மேனேஜருக்கு பெரியவாளை பார்த்த பிறகுதான் உயிர் வந்தது. பெரியவாளிடம் விஷயத்தை தெரிவித்தார் மேனேஜர். எல்லோரும் ரொம்ப ஆடி போயிட்டோம், தலைக்கு தலை வேண்டுதல் வேற. எனக்காக இவ்வளவு பேர் ஈஸ்வரனை வேண்டிக் கொண்டீர்களா? எல்லோரும் பிரார்த்தனையை நிறைவேற்றணும். நான் 100 வருஷம் இருப்பேன், கவலைப்பட வேண்டாம் என்றார்கள் பெரியவா. பின்னர் அடி வாங்கிய புது சிஷ்யனை கூப்பிட்டு பகலில் தூங்கக்கூடாது என்பதற்கான அடி இது என்று சமாதானப்படுத்தி அவனுக்கு பல கதைகள் சொல்லி சாந்தப்படுத்தினார் பெரியவாள். இப்படியும் ஒரு லீலை பாருங்களேன். அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.